ஹே பீப்பிள், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன்னா என்ன? எல்லாருமே சன்ஸ்கிரீன், சன்ஸ்கிரீன், சன்ஸ்கிரீன் சொல்றாங்களே! அப்டின்னா என்ன? அது எதுக்கு யூஸ் பண்றோம்? அதெல்லாமே கொஞ்சம் லைட்டா அப்டி பார்த்துட்டு, நம்மளோட சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போறோம். சன்ஸ்கிரீன்னா என்ன? அப்டின்னு நம்ம பார்த்தோம்னா, சன்ல இருந்து நம்மளோட ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற கிரீம் தான் சன்ஸ்கிரீன். ஆ சன்ல இருந்து நமக்கு யூவிஏ ரேஸ், யூவிபி ரேஸ் இது 2 வரும். அல்ட்ரா வயலட் ஏ, அல்ட்ரா வயலட் பி இந்த 2 ரேஸ் வரும். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும்னா, நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு எபிடெர்மிஸ், டெர்மிஸ் அப்படிங்கிற 2 லேயர் இருக்கு. ஸோ இந்த யூவிஏ வந்துட்டு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீப்பர் ஸ்கின்னுக்குள்ள போயிட்டு நம்மளோட ஸ்கின்ல இருக்க அந்த டிஎன்ஏவோட பேட்டர்னே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு ஒரு காஸா இருக்கு. அப்புறம் யூவிபி ரேஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேல இருக்க லேயர் அந்த லேயர்ல வந்து ஸ்கின் டேன் ஆகுறது, ஸ்கின் இரிட்டேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உருவாக்குறது தான் இந்த ரேஸ். நம்மளுக்கு ஏஜிங் வர்றது, மெலஸ்மா, ஸ்கின் டேன் ஆகுறது, கருப்பாகிறது, இது எல்லாமே சன்னால தான் நமக்கு ஆகுது. ஸோ இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற க்ரீம் தான் சன்ஸ்கிரீன். இதுல வந்துட்டு 2 டைப் இருக்கு. ஒன்று கெமிக்கல் சன்ஸ்கிரீன், இன்னொன்று மினரல் சன்ஸ்கிரீன். கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்துட்டு என்ன ஆகும்னா, நம்ம வந்து க்ரீமை போட்ட உடனே ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகிடும். ஸோ இப்போ சன்லேருந்து வர ரேஸை அது வந்துட்டு உள்ள அந்த கெமிக்கல் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அந்த ரேஸை வந்துட்டு பிரேக் பண்ணி அதை ஹீட்டாக மாற்றிடும். இது கெமிக்கல் சன்ஸ்கிரீன் பண்ற வேலை. மினரல் சன்ஸ்கிரீன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் மாதிரி ஸ்கின் மேலே இருக்கும். வர்ற ரேஸை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும். ஸோ இதுதான் மினரல் சன்ஸ்கிரீன் பண்ணுற வேலை. நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வாங்கினாலுமே வந்துட்டு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நான் கமடோஜெனிக்காக இருந்துச்சுன்னா அது இன்னும் பெட்டர். பிகாஸ் உங்களோட போர்ஸை வந்துட்டு கிளாக் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு ஷாப்பிங் மாலில் போய் ஒரு சன்ஸ்கிரீன் வாங்காமல், இல்லை அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் சன்ஸ்கிரீன் வாங்குங்க. அதே மாதிரி ஆன்லைனில் நிறைய இருக்குது. நிறைய சூப்பரான சன்ஸ்கிரீன்ஸ் இருக்குது. நிறைய ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்கிரீன் வந்துட்டு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது, ஸ்கின்லேருந்து எந்த மாதிரி விஷயத்துலேருந்துலாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஏஜிங்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதோட மெயினான கண்டென்ட் வந்து இங்கே கொடுக்குறேன். நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். நான் இதோட அந்த ரிசர்ச் பேப்பரோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் கூட படித்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் சன்ஸ்கிரீனை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிற சன்ஸ்கிரீன் வந்துட்டு இந்த விட்டமின் சி, டாக்டர் ஷேப்லேருந்து விட்டமின் சி அண்ட் செரமைட் சன்ஸ்கிரீன் தெரியுதா? இந்த சன்ஸ்கிரீன் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சன்ஸ்கிரீன் வந்துட்டு என்னோட ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஸ்கிரீன். நான் வந்துட்டு எத்தனை வாங்கியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் அவ்வளோ வாங்கி அவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ காலி டப்பாஸ் எங்கள் வீட்டில் கிடந்துச்சு. நான் அதையும் வெளிச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் இந்த சன்ஸ்கிரீன். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா, இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்கின்னை வந்துட்டு மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சரை வந்துட்டு ரீட்டைன் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை வந்துட்டு காம் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் அதாவது ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்கிரீன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்துட்டு இது வந்துட்டு SPF 50, செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்கிரீன், PA+++, ஆன்டி பொல்யூஷன், ஆன்டி விசிபிள் லைட். அப்புறம் இதில் வந்துட்டு 1% செரமைட் இருக்குது, 2% விட்டமின் சி இருக்குது, அண்ட் தென் 1% ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மினரல் ஃபில்டர்ஸ் உள்ள ஒரு சன்ஸ்கிரீன். அதேமாதிரி டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க இந்த சன்ஸ்கிரீன். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நமக்கு சன்லேருந்து அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது.
அதனால இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சன்ஸ்க்ரீனுங்க. இந்த மாதிரி ஒரு டியூப்பில் தான் வந்துட்டு இந்த செரமைட் விட்டமின் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தா ஒரு ஃப்ளிப் மூடி கொடுத்துருக்காங்க. அதில் காற்று போகிறதுக்கு ஒரு ஹோல் இருக்குது, ப்ராடக்ட் வரதுக்கு ஒரு ஹோல் இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் வர ஹோல் வந்து கொஞ்சமாக மைல்டாக ப்ராடக்ட் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. முன்னாடி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குங்கிறது. அதே மாதிரி பின்னாடி பார்த்தோன்னா சன்ஸ்க்ரீனோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. சன்ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு நான் என்னோட கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்படி டாட்ஸ் வச்சுட்டு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இப்படி 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 தேய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. இது வந்துட்டு லைட்டாக இப்படி இப்படி பேக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் அந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு உங்கள் ஸ்கின்ல அந்த லேயர் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட பர்சனலான இந்த சன்ஸ்க்ரீன் பற்றின ரிவ்யூ. நான் மேபி கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கலாம், அதிகமாக இல்லை, கம்மியாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த சன்ஸ்க்ரீனை பற்றி நான் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருக்கேன். மேபி இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்துட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சொல்லாத விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நான் அதில் நெக்ஸ்ட் வீடியோவோட நான் அதை சேர்த்து கவர் பண்ணுறேன். ஸோ that's it. பாய் பாய். இதே மாதிரி நிறையா ரிவ்யூ வீடியோஸ் அண்ட் ஸ்கின் கேர் வீடியோஸ், ஹேர் கேர் வீடியோஸ்க்கு do subscribe to my channel.